மக்களே, இன்று நாம் திருக்குறள் 432ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள குற்றங்கெடுதல் அதிகாரத்தின் 2 குறள். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அதிகாரியர் தம் பணி மற்றும் செயல்களில் எப்போதும் உண்மையையும் நேர்மையையும் கடைபிடிக்க வேண்டும். தன் நலனுக்காக அல்லாமல் பொது நலனுக்காகவே செயல்பட வேண்டும். அதனால்தான் அரசின் உயர்நிலையிலும் சாதாரண மக்கள் நிலையிலும் நம்பிக்கை உருவாகும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், நவீன சமூகத்தில் பல நேரங்களில் அதிகாரம் தனிப்பட்ட லாபம் பெறும் முயற்சியில் மாறுகிறது. அப்படிப்பட்ட செயல்களை தடுக்கும் நெறிமுறை இதுவாகும். இது சமூக நீதியின் அடித்தளத்தை பாதுகாக்கிறது. உதாரணமாக, ஒரு ஊராட்சி தலைவன் பொது திட்ட நிதியை தன் குடும்பத்திற்கு பயன்படுத்தும் போது அவர் இக்குறளின் போதனையை மறந்து விடுகிறார். அதனால் மக்களின் நம்பிக்கை இழந்து ஊர் வளர்ச்சி இடைநிறுத்தப்படுகிறது. மற்றொரு உதாரணம், ஒரு பள்ளி முதல்வர் மாணவர்களுக்கு நியாயமான மதிப்பீடு செய்யாமல் தனிப்பட்ட ஆதாயம் பெற முயற்சிக்கும். அது கல்வி முறையின் நம்பிக்கை குலைச்சுவிடுகிறது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், ஒவ்வொரு சாதாரண மனிதரும் தனது பொறுப்புகளை நேர்மையாக நிறைவேற்றுவார். அதனால் சமூகத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும் அதிகரிக்கும். அதிகாரிகள் தமது சேவையை பதிவாக சேமித்து நியாயமான அணுகுமுறையால் செயல்பட்டால் அரசு சீரான வளர்ச்சி பெறும். அதனால் நமது வாழ்க்கையில் இந்த குறள் நியாயமும் நேர்மையும் கொண்ட செயல்களால் மட்டுமே மக்களின் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை நிலைக்க முடியும். இந்த குறள் மிகவும் அழகாக கூறுகிறது, இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.